यस्य धन्वन्त्री माता पिता रुद्रोऽभिषक्तमः तं शास्तारमहं वन्दे महावैद्यं दयानिधिं स्वामिये शरणमय्यप्पा यन्द्रराजाय विद्महे महायन्त्राय धीमहि तन्नो यந்திர பிரச்சோதயாத். நேற்றைய தினம் சாஸ்தாவின் மூலமந்திரங்களை குறித்து தெரிந்து கொண்டோம். இன்று சாஸ்தா எந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சாஸ்தா எந்திரங்களை தெரியறதுக்கு முன்னாடி எல்லா சுவாமிக்கும் எந்திரம் உண்டு, சாஸ்தாவுக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறோம்னா விநாயகர் ஆனாலும் சரி, சுப்பிரமணியனாலும் சரி, அம்பாள் ஆனாலும் சரி, பெருமாள் ஆனாலும் சரி, எல்லா இடத்துக்குமே ஒரு எந்திரம் வேணும். மேலே இருக்கிற பிம்பம் பேசாது, கீழே இருக்கிற எந்திரங்கள் தான் பேசும். அதனால் எந்திரத்தை என்னென்ன தேவதையோ அந்த தேவதையை சொல்லி அக்ஷரம் அடக்கி அந்த எந்திரங்களை போட்டு அதை 41 நாள் பூஜையில் வச்சு அந்த எந்திரத்தை கீழே வைக்கணும். எந்திர ஸ்தாபனம்னு கூட சொல்லுவாள் கும்பாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் தான் பிம்ப பிரதிஷ்டை பண்ணுவாள். முன்னாடி காலத்திலலாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடின்னா விக்கிரகம் எவ்வளவு மேலே இருக்கோ அவ்வளவு கூம்பு மாதிரி கீழே இருக்கும். அந்த விக்கிரகத்தை ஒரு அடி கீழே இருக்கும். அந்த கீழே எந்திரம் வைப்பாள். அந்த எந்திரம் இப்போல்லாம் நேராக வேலையே வச்சுட்றான். அதனால் சீக்கிரமாக 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த எந்திரங்கள்லாம் சிதலமாகிடுறது. நம்மளும் எந்திரங்களை வச்சு பூஜை பண்ணலாம். கேரளாவெல்லாம் பகவத் சேவை பண்ணால் அம்மாளுடைய சர்வோபதிர எந்திரம்னு போட்டு கீழே மாவுனால் கோல மாவுனால் போட்டு விளக்கு வச்சு பூஜை பண்ணுவாள். சாஸ்தாவுக்கும் அதே மாதிரி எந்திரம் போட்டு சாஸ்தா எந்திரம் போட்டு வைப்பாள். விநாயகருக்கு ஸ்வஸ்தி விநாயகர் எந்திரம் போடுவாள். அம்பாளுக்கு அஷ்டமாதிருகா எந்திரம், துர்கா எந்திரம், இந்த எந்திரங்கள்லாம் போட்டு அம்பாளை வச்சு ஆவாகனம் பண்ணுவாள். விளக்கை கீழே வைக்கக்கூடாதுன்னு நம்ம பக்கத்து பழக்கம். ஆனால் திருநெல்வேலி கேரளாலாம் கீழே ஒரு கோலம் போட்டு எந்திரம் போட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு பூஜை பண்ணுவாள். அது ரொம்ப விசேஷமான இந்த எந்திரம் பேசும், நம்ம பண்ணுற பூஜையும் பேசும். எந்திரம் பண்ணுறதுக்கு இந்த அவதாரங்கள்லாம் சொல்லும்போது நான் 8 அவதாரங்கள் உண்டு, 8 சுரூபங்கள் உண்டு, அஷ்டகர்மங்களும் இவர் அறியாததொன்றும் இல்லை, சாஸ்தா வரவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா வரவை கேளாய். ஒரு தெய்வத்தின் மூல மந்திரம் ஜபத்தை மேலும் மேலும் சொன்னோமானா அந்த நமக்கு மெருகேறி நல்ல நமக்கு தபோபலம் கிடைக்கும். அந்த தபோபலம் கிடைக்கிறது தான் அந்த மூல மந்திரம் எந்திரங்கள்லாம் பண்ணுறோம். அதன் காயத்ரி அந்த தெய்வத்தின் எந்திர வழிபாடு ஒரு உபாசனை மேலும் முன்னேற்ற பாதைக்கு. எந்திரத்தை கீழே வச்சுட்டு தான் அபிஷேகங்கள்லாம் பண்ணணும். அது சாய்பாக வச்சு நமஸ்காரம் அபிஷேகங்கள்லாம் பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், இல்லை அஷ்டமியில் பண்ணலாம், அமாவாசையில் பண்ணலாம், பௌர்ணமி பண்ணலாம், பருவ காலங்களில் பண்ணினா எதுவும் பண்ணங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நைவேத்தியம் வைக்கணும். சுத்தானமாவது நைவேத்தியம் வைக்கணும். அபிஷேகம் பண்ணுற அன்றைக்கி ஒரு சக்கரை பொங்கல் வடையாக நைவேத்தியம் பண்ணணும். எந்திரங்கள் பல தேவதா சக்திகள் உள்ளடங்கி உள்ளது. ஒவ்வொரு எந்திரங்களும் உபாசனைக்கு நியமம், தியானம், மூலமந்திரம், ஜபம், ஹோமம், நைவேத்தியம், உச்சாடனம், தர்ப்பணம் ஆகியவை பிரத்யேகமாக உள்ளது. ஒவ்வொன்றுக்கும் மந்திரத்துக்கு தனித்தனியாக இருக்கும். இது இப்படி தான் பண்ணணும்னு இருக்கும். ஒரே ஒரு மூலமந்திரமாக இருக்கும். இப்போ பராய கோபத்திரேனமாக முன்னாடி சில பராய கோபத்தில் சாஸ்தாவுக்கு உள்ளது. அநேகமாக இந்த சபரிமலைக்கு போகிறவளுக்கு இந்த மந்திரம் தான் உபதேசம் ஆகியிருக்கும். நிறைய மந்திரங்கள் இருக்குங்கன்னா அவளுடைய குலதெய்வமாக இருந்தால் அவளுக்கு இப்போ பாலசாஸ்திரம், சேங்காலிபுரம், அனுதரம் அவளுக்கெல்லாம் உபதேசம். மலைக்கு போகிற வாளுக்கு அந்த பராய கோபத்திர மந்திரம் தான் மூலம் உபதேசம் ஆகிருக்கும். அதை விடாமல் ஜபம் பண்ணணும். எந்திரத்தை போட்டு நம்ம பூஜை பண்ணால் விசேஷமாக இருக்கும். அதனால் சாஸ்தா எந்திரங்கள், சாஸ்திர எந்திரம், ஹரிஹரபுத்திர பூஜா எந்திரம், தர்மசாஸ்தா எந்திரம், ஸ்ரீ சாஸ்திர மகா எந்திரம், இந்த 4 எந்திரங்கள் இருக்குது. அதில் அவளுக்கு எது முடியுமோ அதை போட்டு பூஜையில் கூட போடலாம். கேரளாவிலையும் திருநெல்வேலிக்காரெல்லாம் இன்றைக்கும் மண்டலம் மாவில் போட்டு கோலம் போட்டு தான் விளக்கேற்றுவார். அது விஷயம். பொதுவாக எந்திரங்கள் ஸ்தம்பனம், மோகனம், உச்சாரணம், வசியம், ஆகர்ஷணம், மாரணம், வேதனம், வித்வேஷனம் ஆகிய பிரயோகங்களுக்கு பயன்படும். இது எல்லாத்தையும் பிரயோஜனப்படுத்தக்கூடியது. ஆனால் சாஸ்திரா ஒன்றும் நம்மளை ரட்சிக்கக்கூடியவர். அதனால தான் இந்த சாஸ்திர பூஜா கல்பத்தில் ஸ்தம்பனம், மோகனம், உச்சாரணம், வசியம், ஆகர்ஷணம் ஆகியவற்றுக்கு மட்டும் எந்திரங்கள் கூறுகிறது.